ஈடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். புதிய அரசாங்கம் வந்துட்டு ஜூலை 23 அன்னைக்கு நாளைக்கு ஒரு 12 மணி போல் நமக்கு என்னென்னலாம் பட்ஜெட் பற்றி என்ன அரசாங்கம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய போகிறது. கண்டிப்பாக ஒரு இன்ஃபோகிராஃபிக்ஸ்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரே சார்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் பார் சார்ட்ஸாக இருக்கும். அதை பற்றி ஒன்று போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபைனான்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது பாஸ் ஆகாது, என்னென்னலாம் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம். என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆனால் நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய போகிறது. இது ஒன்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். உங்களை மாதிரி உள்ளவங்க என்ன மாதிரி உள்ளவங்களாம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் இன்கம் டேக்ஸில் என்ன நடக்க போகிறது, இந்த டேக்ஸ் ஸ்லாப்ஸ்லாம் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்க, எனக்கு தெரிஞ்சு டேக்ஸ் ஸ்லாப்ஸை ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்துட மாட்டாங்க. எஸ்பெஷலி ஒரு 10 லட்சத்துக்கு மேலே போகிற டேக்ஸ் ஸ்லாப்ஸ்லாம் ஒன்றுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அப்போது அந்த 10 lakhsக்கு உள்ளதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2லேருந்து 3 வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 7 லட்சம் வரைக்கும் வாங்குறவங்க டேக்ஸ் ஜீரோ டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை ஒரு 7,50,000 rupees வரைக்கும் கொண்டு போகக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. இல்லைனா இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். அது 50,000 இருக்குது. அதை 1 லட்சமாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா எல்லா சேலரி கிளாஸும் பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ இது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குது. ஐ திங்க் இந்த புதிய அரசாங்கம் புதுசாக பொறுப்பேற்றிருக்க அரசாங்கம் அது ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு மத்தியானம் இதனுடைய ரிசல்ட்ஸை பார்க்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க, இதனால் எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது நீங்கள் 25 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாலும் சரி, 50 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் சரி, இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்கனாக்க அட்லீஸ்ட் ஒர்க்கிங் எம்ப்ளாயீஸ்க்கு இது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஃபேஸ் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் ஒரு 100 டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அந்த 100 டேக்ஸ் ரிட்டர்ன்ஸில் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்னால எத்தனை பேருக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹார்ட்லி ஒரு 10 to 15%. ஏன்னா மற்றவங்க எல்லாருக்குமே நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது நாளைக்கு தெரியும். அது பண்ணுறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அடுத்த முக்கியமான கேள்வி எல்லாரும் கேட்குறது இந்த 80C 80D இந்த மாதிரி 80CCD இந்த 3 செக்ஷன் பற்றி சொல்லிவிட்டு ஏதாவது நடக்குமா அப்படின்னு கேட்கலாம். 80C அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1,50,000 ரூபாய் வரைக்கும் உங்களால் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நாளாக அவங்க டச் பண்ணதே கிடையாது. ஏன்னா அதில் குழந்தைக்கு கட்டக்கூடிய ஸ்கூல் ஃபீஸ் கூட நீங்கள் அதில் கிளைம் பண்ணலாம். ஸோ இந்த 80C அதை ELSSஆக இருக்கலாம், ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம்ஸாக இருக்கலாம், இல்லை LIC இன்சூரன்ஸ் ப்ரீமியமாக இருக்கலாம், எந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியமாக இருக்கலாம், இல்லைனா 5 year டேக்ஸ் சேவிங் டெபாசிட்டாக கூட இருக்கலாம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதனுடைய ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னாக்கா இந்த 80C அப்படின்னு சொன்னீங்கனாலே அது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம். அதில் கை வைக்கக்கூடிய இது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இதே 80D அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியமாக இருக்குது. அதில் வேணால் அவங்க இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவங்க ஓல்டு டேக்ஸ் ரெஜிமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறதுனால ஐ திங்க் அந்த 80D கூட அவங்க ஒன்றுமே டச் பண்ணாமல் இருப்பாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் இப்போ நானே ஒரு சீனியர் சிட்டிசன் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு என்னுடைய வயசு 60 அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, எனக்கு ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் ஐ கேன் கிளைம். ஈவன் நான் ஒரு நார்மலாக போயிட்டு ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணுறேன், வருஷத்துக்கு ஒரு தடவை மெடிக்கல் செக்அப் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு நான் கேஷில் பே பண்ணல, கிரெடிட் கார்டில் நான் அதை பே பண்ணுறேன். ஒரு 5,000 6,000 ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பண்ணுறேன்னா நீங்கள் அதை கூட கிளைம் பண்ண முடியும். அதை எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எனக்கு ஒரு 50,000, இப்போ என்னுடைய அம்மா 85 வயசுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 60 வயசு, என்னுடைய அம்மாவுக்கு 85 வயசு, நான் அவங்களே நான் கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 lakh வரைக்கும் கூட என்னால் கிளைம் பண்ண முடியும். இன்சூரன்ஸ் பாலிசியே கிடையாது என்கிட்ட, சுத்தமாக இன்சூரன்ஸ் பாலிசியே கிடையாது. நான் எந்த விதமான இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டுமே நான் எடுத்துக்கல. ஆனால் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நான் ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் அப்போ கூட ஒரு 50,000 வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்தது. இப்போ இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, த ப்ராபபிலிட்டி இஸ் வெரி லெஸ்ன்னு தான் சொல்லுவேன். அதாவது 1,25,000 போகுமா, 1,50,000 போகுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஐ திங்க் இந்த அரசாங்கம் நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு தான் போகணும்னு பார்க்குறாங்க. ஏன் இந்த மாதிரி நியூ டேக்ஸ் ரெஜிமில் போடுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ப்ரூஃப்ஸ்லாம் வெரிஃபை பண்ண வேண்டாம். நீங்கள் இப்போ கொடுக்க போகிற 80Cயாக இருக்கட்டும், HRA அலவன்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா இந்த 80Dக்கு உள்ள இன்சூரன்ஸாக இருக்கட்டும், அதுக்காக ப்ரூஃப்ஸ்லாம் அவங்க கிராஸ் செக் பண்ண வேண்டிய வேலைகள் இல்லை. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒர்க்கு கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் தோன்றது. நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்.
இப்போ வந்து ஒரு 2003 2005க்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேலேருந்து வரக்கூடிய எல்லா எம்ப்ளாயீஸுமே நீங்களே உங்களோட பென்ஷனை நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து அவங்க வந்து அந்த பென்ஷன் என்பிஎஸ் ஸ்கீமில் வந்து ஏதாவது 1-2 மாற்றம் கொண்டு வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்ததுன்னா அது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அது நாளைக்கு தான் தெரியும், அது இருந்து பார்க்கலாம். அடுத்த செக்ஷன் வந்து பார்க்கலாம். பட்ஜெட்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் ஏதாவது கார்ரிலேஷன் இருக்கா, நாளைக்கு ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் தான் இருந்தது. கடைசியில் க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் நல்ல அப்பில் இருக்குது. அதுவும் நெக்ஸ்ட் 50லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 1.25% இண்டெக்ஸ் ஏறி இருக்குது. ஆனால் இந்த சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரீசன் வந்து 2 ரீசன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கு, அது கிட்டத்தட்ட ஒரு 9% வரைக்கும் கூட டவுன் ஆயிருக்கு. இன்னொரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 ருபீஸ்க்கு வந்திருக்கு. அதுவும் வந்து இன்றைக்கி ஒரு 3% கிட்ட கீழே விழுந்திருக்கு. இந்த விப்ரோ ஸ்டாக்குங்கிறது ஒரு 500 ருபீஸ்க்கு வந்திருக்கு. இந்த 2 பெரிய ஹெவி வெயிட்ஸ் வந்து கீழே விழுந்ததுனால சென்செக்ஸும் சரி, இந்த நிஃப்டி 50யும் சரி, அது வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் ஆயிருக்கு. பட் மற்ற ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரேலி இருந்திருக்கு. நாளைக்கு இது எப்படி வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது யாருக்குமே தெரியாது, யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஹேவிங் செட் தட், இது ஒரு பாப்புலிஸ்ட் பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நல்லா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஹவுசிங் செக்டருக்கு ஏதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃபென்ஸ் செக்டருக்கு ஒரு நிறைய அலோகேஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எந்தெந்த துறைகள்லாம் நாளைக்கு நல்லா பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் நல்லா மேலே போகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் குட்ஸ் வந்து ரொம்ப நல்லா போகும். அதே மாதிரி வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக்சட் ரியாக்ஷனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ அதனால் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுவும் வந்து வெனஸ்டே அன்றைக்கி மார்னிங், அதாவது நம்ம இது ரெக்கார்ட் பண்ணுறது வந்து மண்டே ஈவினிங் வந்து நம்ம இது ரெக்கார்ட் பண்ணுறோம். டியூஸ்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக வந்து பட்ஜெட் வந்து எல்லாத்தையும் முடித்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈவினிங் 7:30 8 ஆகிடும். பட் வெனஸ்டே அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய 22 செக்டர் வைஸ் வந்து இந்த பட்ஜெட்னால எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரியும். நாளைக்கு வந்து யாருமே வந்து ஒரு நீ ஜெர்க் ரியாக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து பட்ஜெட் பொறுத்தளவுக்கு ஒரு 3 விஷயம் தான் பார்க்கணும். ஒன்று வந்து எந்தெந்த செக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகிறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அது நாளைக்கு தெரியும். அதே மாதிரி எந்தெந்த செக்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 5-6 டேஸாகவே நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. பட் நாளைக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. யுனைடெட் ஸ்பிரிட்ஸும் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. பேங்கிங் செக்டர் பொறுத்தளவுக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஃபென்ஸ், கேபிட்டல் குட்ஸ் அந்த மாதிரி செக்டர்ஸ் நல்லா பண்ணும். மற்றபடி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்குமா அப்படிங்கிறது வந்து என்னென்ன பாலிசிஸ் கொண்டு வராங்கங்கிறத பொறுத்து இருக்குது. இன்கேஸ் நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்து இஃப் இட்ஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் எல்லா பீப்புளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நாளைக்கு வந்து ஒரு சென்செக்ஸ் வந்து ஒரு 2% இல்லை ஒரு 1% கூட மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு இதை பற்றி பட்ஜெட் பற்றி நாளைக்கு மத்தியானம் ஒரு டீட்டெயில்டாக ஒரு இது பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.